Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட செகண்ட் மேட்ச் ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். அந்த மேட்ச் யார் விளையாட போறாங்க அப்படினா டெல்லி கேபிட்டல்ஸும் பஞ்சாப் கிங்ஸ். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். இந்த மேட்ச் 3:30க்கு நடக்க போகுது. and then 7:30 மேட்ச் இருக்கு. அந்த மேட்சுக்கு நாங்க அடுத்தடுத்து ப்ரிவ்யூ வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். சோ இந்த பர்టిక్యులர் மேட்ச் 23rd மார்ச் 3:30க்கு சண்டிகர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டஸ் வைஸ் உங்களுக்கும் நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த டீம்ல இருந்து 1 or 2 சேஞ்ச் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னா சண்டிகர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சண்டிகர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு IPL மேட்ச் நடந்ததில்ல. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் அதிகப்படியான மேட்ச் லோ ஸ்கோரிங் வென்யூவா தான் இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி பவுலர்ஸ் தான் இங்க அதிகமா டாமினேட் பண்ணிருக்காங்க. அது போத் ஈக்குவலி ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தாலும் சரி ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் சரி ஈக்குவலி டாமினேட் பண்ணிருக்காங்க. அதிகப்படியான விக்கெட்ஸ் பவுலர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது பர்டிகுலர்லி இந்த வென்யூல. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 116. ஸோ மோஸ்ட்லி இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா 23 மேட்ச்ல ஓவராலா டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல 15 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் 8 மேட்சை தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான மேட்சஸ் டாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. டாஸ் வின் பண்றவங்களும் பேட்டிங்கை தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வென்யூல பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 150ல இருந்து ஒரு 170 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற டீம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாம செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றவங்க லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 32 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 16, பஞ்சாப் கிங்ஸ் 16, போத் ஆர் ஈக்குவலி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் சைடா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க ஒரு முறை பேட் பால் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. பேட் பால் 11 ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். அது பர்டிகுலர்லி ஹெட் டு ஹெட் 3 பேர் உள்ள கான்டெஸ்ட் 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஆப். நீங்க கம்பேர் டு ட்ரீம் 11 கூட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்குமே என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் உள்ள ஆப் பேட் பால் 11 ஆப். அண்ட் தென் எந்த ஒரு GSTயுமே கிடையாது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்குமே கிவ் அவே கொடுக்குறாங்க. அது பர்டிகுலர்லி இந்த IPLக்கு எல்லா மேட்சுக்குமே 25,000 ரூபாய்க்கான கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதுல ஃப்ரீயாவே டீமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேட் பால் 11 சூட்டபிளா இருக்காது. கிராண்ட் லீக்ல நீங்க இன்னும் ட்ரீம் 11 ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே ஸ்மால் லீக் அப்படின்னா நீங்க ட்ரீம் 11 தவிர்த்துட்டு பேட் பால் 11 ஆப் யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் விட நான் ஃபேண்டசில ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் சிங்கிள்ஸ் ஆப்ஷன். இதுல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லிவிங் ஸ்டோனை பிக் பண்றேன் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஹர்தீப் சிங்கை ட்ரை பண்றாங்க. லிவிங் ஸ்டோன் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இல்ல ஹர்தீப் சிங் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க இந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயர், கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் தேவையில்ல, டீம் செட் பண்ண தேவையில்ல,
கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. நீங்க லூடோ விளையாண்டு கூட அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஒரு முறை நீங்க பேட் பால் 11 ஆப் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணீங்க. பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோட் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா ரெண்டு பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல மிச்சல் மார்ஸ் அண்ட் தென் ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், யாஸ்துல், குல்தீப் யாதவ், ஆண்ட்ரிச் நோர்கியா, முகேஷ் குமார், கலீல் அகமத். இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் நடந்தால் யாருக்கு பதில் யார் வருவாங்க அப்படின்னா டி ஸ்டப்ஸ்க்கு பதில் சாய் ஹோப் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் முகேஷ் குமார் அல்லது கலீல் அகமத் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு இசான் சர்மா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவல்ல தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீம்ல யார் யாரெல்லாம் போல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா கலீல் அகமத், முகேஷ் குமார் அல்லது இசான் சர்மா, ஆண்ட்ரிச் நோர்கியா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அண்ட் தென் மிச்சல் மார்ஸ். இந்த மாதிரி 6 பவுலரோட தான் வர போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் போல் பண்ணுவாங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆண்ட்ரிச் நோர்கியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் முகேஷ் குமார் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்போஸ் முகேஷ் குமார் இல்ல இசான் சர்மா தான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இசான் சர்மா 2 ஓவரும், கலீல் அகமத் ஒரு 3 ஓவர் போல் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்க 2ல இருந்து ஒரு 3 ஓவர் மிச்சல் மார்ஸ் போல் பண்ற மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இனிஷியலா நியூ பால் யாரு போல் பண்ணுவாங்க அப்படின்னா முகேஷ் குமார், கலீல் அகமத் இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சப்போஸ் முகேஷ் குமார் இல்ல இசான் சர்மா உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இசான் சர்மாவும் கலீல் அகமத் 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால் போல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிச் நோர்கியா, முகேஷ் குமார் அல்லது இசான் சர்மா அண்ட் தென் கலீல் அகமத் இவங்க 3 பேர் தான் டெத்ல போல் பண்ற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பஞ்சாப் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரை சிக்கர் தவான் அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல லியான் லிவிங்ஸ்டன் அண்ட் தென் சிக்கந்தர் ராஜா, ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ஹச் ப்ரோர், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, ராகுல் சகார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ராகுல் சகார் 1, ககிசோர் ரபாடா 2, ஹர்தீப் சிங் 3, ஹச் ப்ரோர் 4, ஹர்ஷல் பட்டேல் 5, சிக்கந்தர் ராஜா 6, சாம் கரன் 7 அண்ட் தென் லியன் லிவிங்ஸ்டோன். இந்த மாதிரி 8 பவுலர்ஸோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரை. இதுல வேணா 8 பவுலர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு டிராப் பண்ணிட்டு யாருன்னா ஹச் ப்ரோரை கூட டிராப் பண்ணிட்டு அதர்வா டைடு உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம் மேபி. சோ இந்த மாதிரி 8 பவுலரோட வராங்க அல்லது ஹச் ப்ரோரை டிராப் பண்ணிட்டு 7 பவுலரோட வர போறாங்க அப்படின்னா யார் யார் அதிக ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ககிசோர் ரபாடா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சாம் கரன் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஹர்ஷல் பட்டேல் டெத்ல போல் பண்றதுனால அவர் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 9 ஓவர் வரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹர்தீப் சிங் இருந்து ஒரு 3 ஓவர், 12 ஓவர் இவங்க கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 8 ஓவரை லியன் லிவிங்ஸ்டோன், சிக்கந்தர் ராஜா, ராகுல் சகார் இவங்க தான் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வா டைடு உள்ள பிளே பண்ணல, ஹச் ப்ரோர் தான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து 1 or 2 hours நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த மாதிரி போலிங் ஸ்ட்ராட்டஜில தான் பஞ்சாப் கிங்ஸ் போல் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடாவும் ஹர்தீப் சிங் இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்தவரை ஹர்ஷல் பட்டேல், ஹர்தீப் சிங் அண்ட் தென் ககிசோர் ரபாடா இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுலயும் ஹர்ஷல் பட்டேல் டெத்ல அவருக்கு எப்படியா இருந்தாலும் விக்கெட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஹர்தீப் சிங் நிறைய யாக்கர்ஸ் போடுவாரு. சோ டெத்ல அவருக்குமே விக்கெட்ஸ் கிடைக்கும். ககிசோர் ரபாடாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை நமக்கு சொல்லவே தேவையில்ல, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீம் தான். அண்ட் தென் சாம் கரனும் ரீசெண்ட் டைம் டெத்ல நல்லா தான் போல் பண்ணிட்டு இருக்காரு. சோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் செட் ரொம்பவே பிரமாதமா வச்சிருக்காங்க. சோ இப்போ அடுத்து கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ 2 டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா
6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் எவரி மேட்ச் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன் எந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னா, அந்த பிளேயர் ஒன்று டியூயல் ஆப்ஷனா இருக்கணும், இல்ல பேட்டிங்ல வராங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். போல் பண்ண போறாரு அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்ணும். சப்போஸ் விக்கெட் கீப்பர் இருக்காருன்னா அவரு டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேனா இருக்கணும். ஸோ இந்த 4 கேள்விக்கும் ஏதோ ஒரு பிளேயர் கிட்ட பதில் கிடைக்குது அப்படின்னா அவங்க சேஃப்க்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளான பர்சன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல அவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் டீம் ஒஸ்டா இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால நமக்கு போட்ட அமௌண்ட் ஆகுது ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றோம். இந்த 6 பிளேயருமே இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு கொடுக்க போறோம் அப்படின்னா சிக்கந்தர் ராஜா. ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல மிடில்ல உள்ள வராரு, உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா குயிக் ஃபயரா 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நம்ம இப்போ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் வைஸ் போலாமே. இப்போ பாயிண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மினிமம் எடுத்திருந்தா போதும், அவங்க ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிக்கந்தர் ராஜா ஆவரேஜா ஒரு 20 ரன் அடிச்சிருவாரு, அதுல ஒரு 30 to ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, ஒரு விக்கெட் கிடைச்சா கூட போதும். ஆல்மோஸ்ட் 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சிக்கந்தர் ராஜா எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈஸியா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்குள்ளேயும் வந்துருவாரு. அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் போல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். 1ல இருந்து ஒரு 2 ஓவர் போல் பண்ணலாம். ஆனா பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா நிறைய ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பவுலர்ஸ் இவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா இவரை விக்கெட் எடுக்க பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ குயிக் ஃபயரா ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் ஆட்டாருன்னா போதும், ஈஸியா இவர் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 1 to 2 ஓவர் போல் பண்ணதான சான்ஸ் கூட இருக்கனால ஈஸியா இவருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் சாம் கரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. மினிமம் 3 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்றனால ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிக்கிறாரு, அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்க பாசிபிள் இருக்கு. பேட்டிங்லயும் மிடில் ஆர்டர்ல உள்ள வரனால ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சா போதும், ஈஸியா இவருமே 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் அக்சர் பட்டேல், இவர் தான் இந்த டீமோட கீ பிளேயர். 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்தவரை ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிற்பாரு. ஒரு கேட்சோ ஒரு ரன் அவுட்டோ எவ்ரி மேட்ச் கிடைச்சிருது. அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த டைமிங்குள்ள போல் பண்ணி முடிக்கணும். ஸோ அதன் காரணத்தினால அக்சர் பட்டேல் கொஞ்சம் குயிக்கா போல் பண்ணிடுவாரு. ஸோ அதனால இவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிட்டாலே அதுல ஈஸியா ஒரு ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அதை விட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு கணிசமான ஒரு ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அக்சர் பட்டேல ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அவர் அன்ஸ்டாப்பபிள் பேட்டிங் தான். குயிக் ஃபயரா நிறைய சிக்ஸஸ், அதுவும் லாங் சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ லியான் லிவிங்ஸ்டன் இருந்து ஆவரேஜா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா நல்ல லைன் அண்ட் லென்த் அந்த நல்ல ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர். இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலர் இருந்தா ஸ்பின்னர்ஸ்க்கு ஈக்குவலியா சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. நிறைய ஏர்கர்ஸ் போடுவாரு. கண்டிப்பா ஒரு 2 போல்டு இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல ஈஸியா 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அவரேஜா ஒரு விக்கெட் அது போல்டாவோ எல்பியாவோ கிடைச்சா போதும், 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ஆண்ட்ரிச் நோர்கியா இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயருமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் மோஸ்ட்லி சேஃபாலாம் போகல, நம்ம கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதுல ஒரு சில பிளேயரை நான் ரிஸ்கா தான் இந்த சேஃப் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இந்த 6 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நான் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இந்த 3 பிளேயர்ஸும் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிருத்திவி ஷா. இந்த 3 பிளேயர்ஸும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க, நம்ம டீமுக்குள்ள பிக் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போயிடும். அதர்வைஸ் இவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம போட்ட அமௌண்ட் கூட லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க பிக் பண்ணிங்க. அதுல யார் பெஸ்டா வருவாங்க நான் சொல்றேன். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிருத்திவி ஷாக்கு நம்ம கொடுக்க போறோம். பிருத்திவி ஷா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஓப்பன்லயே வராரு. அவர் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெரியும், பேட்ல பட்டுச்சு அப்படின்னா குயிக்கா ஒரு 40 to 60 ரன் ஆடி கொடுத்துருவாரு, இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. அவரோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு 30+ ரன் அடிச்சா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ நீங்க இருந்தாலும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் பொறுத்த வரைக்கும் டெத்ல போல் பண்றாரு. ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்ல போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரிஷப் பாண்ட் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்ல. சோ பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் பேட்டிங்ல உள்ள வராரா 25+ ரன் அடிச்சு ஆகணும், அப்பதான் ஒரு ட்ரீம் டீம்ல வர முடியும். ஃபீல்டிங்ல அதிகமா லாங் போக மாட்டாரு, இன்னர் சர்க்கிள்ல தான் இருப்பாரு. சோ அதுல 1 or 2 கேட்ச் பிடிப்பாராங்கிறது டவுட் தான். இருந்தாலும் பேட்ல ஒரு 25+ ரன் ஆடினா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இதை விட இன்னுமே நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு பதில் ராகுல் சகாரை நீங்க ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, அவர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவரு லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பிருத்திவி ஷாக்கு பதிலா நீங்க வந்து யாஸ் டால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் ஆர்டர்ல இயர்லியா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ல யாஸ் டால் உள்ள வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ பிருத்திவி ஷா, ஹர்ஷல் பட்டேல், ரிஷப் பாண்ட் இவங்க 3 பேர் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா நீங்க ராகுல் சகாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிருத்திவி ஷாக்கு பதில் நீங்க யாஸ் டால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஃபா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணுங்க. அதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாஸ் டால், ராகுல் சகார் அவங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸுமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ இவங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் உள்ள நின்றாரு அப்படின்னா குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடுவார், ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல தான் நிப்பாரு. சோ அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ ஓவராலா ஒரு 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அதனால நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சிக்கர் தவான் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஏ லாங் கேப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஆட போறாரு. சோ ஒருவேளை உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். சோ சிக்கர் தவான் அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்ல சிக்கர் தவானை ட்ரை பண்றீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு ஒரு 2 டீம்ல பிரப்சிம்ரன் சிங். ஓவராலா 4 டீம்ல தான் நான் சிக்கர் தவானை ட்ரை பண்றேன் அப்படின்னா 2 டீம்ல சிக்கர் தவானையும் 2 டீம்ல பிரப்சிம்ரன் சிங்கையும் சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் முகேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணாலும் சரி, டெத்ல போல் பண்றனால எல்லா மேட்சுமே எவரி மேட்ச் 2 விக்கெட் ஆகுது மினிமம் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் போறாரு. பெருசா இவருக்கு ஃபேஸ் வரல, ஒரு 130ல இருந்து ஒரு 138க்குள்ள தான் போறாரு. சோ நிறைய இன்சைட் ஏஜ் ஆகுது. இவர் ஓவர் அடிக்கும் போது நிறைய டாப் ஏஜ் ஆகி விக்கெட்டும் பறி கொடுத்துறாங்க. சோ முகேஷ் குமார் ஒரு 60ல இருந்து ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் முகேஷ் குமார் உள்ள பிளே பண்ணல, இசான் சர்மா உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா இசான் சர்மாவை 50-50 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணா மட்டும் இசான் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டிராப் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். அண்ட் தென் குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். நிறைய கூகுள்ஸ் போறதுனால இவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இவர்கிட்ட நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஹர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹர்தீப் சிங் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே போல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ககிசோர் ரபாடா ஓவர்ல நிறைய முறை பிருத்திவி ஷா விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல டால் பவுலர் வந்து குயிக்கா ஒரு பவுன்ஸ் போடுறாரு அப்படின்னா அந்த பாலுக்கு பிருத்திவி ஷா ரொம்ப ரொம்ப வீக். அந்த பால் இயர்லியாவே ஹர்தீப் சிங் போடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். அந்த பால் ககிசோர் ரபாடா போடும்போது கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஹர்தீப் சிங் அண்ட் தென் ககிசோர் ரபாடாவை 50-50 ஆப்ஷன்ல நீங்க மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சாம் கரன் 1, அக்சர் பட்டேல் 2, லியன் லிவிங்ஸ்டோன் 3, மிச்சல் மார்ஸ் 4, சிக்கந்தர் ராஜா 5, ஆண்ட்ரிஜ் நோர்கியா 6, டேவிட் வார்னர் 7,
முகேஷ் குமார் அல்லது இசான் சர்மா நான் சொன்ன மாதிரி சஃபுல் பண்ணிக்கோங்க. 8 சிக்கர் தவான் அல்லது பிரப்சிம்ரன் சிங் நான் சொன்ன மாதிரி 50-50 ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணிக்கோங்க. 9 குல்தீப் யாதவ். 10 ஹர்தீப் சிங் அண்ட் தென் ககிசோர் ரபாடா. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆப்ஷன் தான். உங்க மைண்ட் செட் இருக்கிற மாதிரி சஃபுல் பண்ணிக்கோங்க. 11 ரிஷப் பண்ட். 12 அக்சர் பட்டேல். 13 அண்ட் தென் பிருத்திவி ஷா. 14 பிருத்திவி ஷா, ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ரிஸ்க்ல சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ராகுல் சகர், ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா பிருத்திவி ஷாவுக்கு பதிலா யாஸ்துல், இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட எக்ஸ்ட்ரா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. விக்கெட் கீப்பர்ல டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து டி ஸ்டப்ஸ் உள்ள பிளே பண்ணுவாரு. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு போயிட்டோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா உள்ள பிளே பண்றதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் டி ஸ்டப்ஸ் உள்ள பிளே பண்ணல, சாய் ஹோப் தான் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா சாய் ஹோப்புக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் டி ஸ்டப்ஸ் தான் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா ஜிதேஷ் சர்மாக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த 14 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீம் செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ல இருந்து சாம் கரன், லியன் லிவிங்ஸ்டோன், சிக்கந்தர் ராஜா, மிச்சல் மார்ஷ், அக்சர் பட்டேல், பவுலிங்ல இருந்து குல்தீப் யாதவ், இந்த மாதிரி நீங்க 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு பேஸ் டீம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இந்த 6 பிளேயர்ஸும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணுங்க. எந்த மாதிரி சஃபுல் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் விக்கெட் கீப்பர்ல சாய் ஹோப் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா சாய் ஹோப்புக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும். சப்போஸ் சாய் ஹோப் பிளே பண்ணல, பிரசன்ட் ஸ்டப்ஸ் தான் பிளே பண்ண போறாரு அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல இருந்து நீங்க ஜிதேஷ் சர்மாக்கு விக்கெட் கீப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேட்டிங்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேட் ரிஷப் பண்ட்டுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஆப்ஷன்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கொடுத்து பாருங்க. ஏன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அண்ட் தென் டேவிட் வார்னருக்கு பேட்டிங் ஆப்ஷன்ல கொடுக்கலாம். அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல வந்துட்டோம் பஞ்சாப் கிங்ஸ்ல அப்படின்னா நீங்க தவானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். சிக்கர் தவான், பிரப்சிம்ரன் சிங் ரெண்டு பேர்த்தையும் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிருத்திவி ஷாவை நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா யாஸ்துல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஹர்தீப் சிங் அண்ட் தென் ககிசோர் ரபாடா ரெண்டு பேருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ரெண்டு பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரிஸ்கான ஆப்ஷன் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், அவர் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாரு. அதை விட ரிஸ்க் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல டிராப் பண்ணிட்டு நீங்க ராகுல் சகரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சேஃபான ஆப்ஷன்ல முகேஷ் குமார், ஆண்ட்ரிஸ் நோர்கியா அவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்க. சப்போஸ் முகேஷ் குமார் உள்ள பிளே பண்ணல அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இசான் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பிளேயர்ஸை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த 6 பிளேயர்ஸை சேஃபா நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிக்கந்தர் ராஜா, அக்சர் பட்டேல், சாம் கரன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. அண்ட் தென் குல்தீப் யாதவ், லியன் லிவிங்ஸ்டன், டேவிட் வார்னர் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ககிசோர் ரபாடாக்கு ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் சிக்கர் தவானுக்கு ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். மிச்சல் மார்ஸுக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.